சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாவக்காய் குழம்பும் பொன்னாங்கண்ணி கீரை பொரியலும் தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நம்ம பாவக்காய் குழம்புக்கு வந்து பாவக்காய் நான் ஒரு 2 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். நான் பாவக்காவை இப்போ ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா இதையும் பெருசாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இதை 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது இந்த பாவக்காவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் பாவக்காய் குழம்பு வந்து கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் செய்ய மாட்டீங்க. பாவக்காயை முடிஞ்ச வரைக்கும் கசப்பு இல்லாமல் செய்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போது பாவக்காயை வேக வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் காய போட்டுக்கலாம். கசப்பு எடுக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி, கொஞ்சம் வெல்லம், மண்டை வெல்லம் தான் போடணும். நாட்டு சர்க்கரையோ ஜீனியோ எதுவும் போட்டுறாதீங்க, வெல்லம் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெல்லம், ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இப்போது இந்த பாவக்காவை நல்லா கொஞ்சம் முக்கால் வேக்காடுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அப்படி எடுக்கும்போது இந்த கசப்பு தன்மை வந்து தண்ணியில் போயிடும். பாவக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா முக்கால் வேக்காடு கலர் மாறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம இப்போ தாளித்து ஊற்றிடலாம். இப்போது எண்ணெய், இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் வேணும். அதனால் நான் ஒரு குழிக்கரண்டி ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது வெந்தயம் வந்து சும்மா 2-3 சேர்க்குறேன். அதே மாதிரி சீரகம் கொஞ்சம். இப்போ பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை எடுக்கணும், மறந்துட்டேன். இந்த வரேன், எடுத்துகிட்டு வரேன். வெங்காயம் பாதி அளவு வதங்கிருச்சு. இதில் 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நான் வந்து இந்த சைஸ் தக்காளி தான், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போடுறேன் நான். இப்போது தக்காளி நல்லா வதங்கி கரையணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதில் உப்பு, குழம்புக்கும் தேவையான அளவு தான் போடுறேன். அரை ஸ்பூன் போடுறேன். தேவைப்பட்டால் அப்புறம் போட்டுக்கலாம். பாவக்காலையும் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 2-3 தடவை கிளறி விட்டுட்டே இருந்தேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம வேக வச்ச பாவக்காவை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு அடுத்தது நம்ம புளித்தண்ணி, இதில் புளித்தண்ணி, ஒரு நிமிஷம். இப்போது மிளகாய்த்தூள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான். நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். நான் இந்த அளவுக்கு 1 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது இதையும் லேசாக வதக்கி விட்டுட்டு இப்போது இதில் புளித்தண்ணி, நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்தேன், நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ ஊற்றிடுறேன். கொஞ்சமாக தண்ணி, பாவக்காய் வேகணும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம இப்போ உப்பு காரம் கரெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். நல்லா வற்றி காயட்டும், வரேன். உப்பு மட்டும் பார்த்துக்கிறேன். நான் ஊற்றின புளி, அந்த குழம்பு மிளகாத்தூள் அளவு, உப்பு முதல்ல போட்டேன்ல அந்த உப்பு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. இப்படியே நம்ம மூடி வச்சுட்டு சிம்மில் நல்லா இது பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது வற்ற வச்சு எடுத்துடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெல்லம் கொஞ்சமாக, குழம்பு கொஞ்சம் தான் இருக்குது, ஏற்கனவே வெல்லம் போட்டிருக்கோம். நான் இந்த அளவு வெல்லம் போடுறேன். இதுக்கு கண்டிப்பாக வெல்லம் போடுங்க கொஞ்சோண்டு. அது கரையட்டும், நம்ம இறக்கி வச்சிடலாம்.
வெல்லம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு, நம்ம இறக்கி வச்சிடலாம். கீரை பொரிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். இதில் ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போதும், ரொம்ப வேண்டியதில்லை. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் சின்ன சின்ன மிளகா தான், நான் ஒரு 4 மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இதை எடுத்து போடுறேன். ஒரு அரை கைப்பிடிக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். வாங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வெங்காயமும் மிளகாயும் வதங்கட்டும். அடுத்து நம்ம கீரையை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துடலாம். ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி தான் வச்சுருக்கேன். சேர்த்தாச்சு. கொஞ்சம் ஒரு 2 வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம இதில் வந்து நான் ஒரு அரை கைப்பிடி பாசி பருப்பு, இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் நல்லா தண்ணியில் 2 தண்ணி ஊற்றி அலசிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இதை கீரையோடு சேர்த்துடலாம். நம்ம கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். இதில் அந்த கீரை வேகும் போதே பாசிப்பருப்பும் வெந்துடும். ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சு தான் வச்சுருக்கோம். அதனால் பாசிப்பருப்பு நல்லா வெந்துடும். இதை இப்போது உப்பு சேர்த்துடலாம். எப்போவுமே கீரை அவிக்கும் போது கீரை வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இல்லைன்னா உப்பு நம்ம கீரை நிறையா இருக்குன்னு போட்டுருவோம், அது உப்பு கரிச்சிடும். நான் இந்த அளவு போடுறேன், சின்ன குட்டி ஸ்பூன் தான். பெரட்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அது பாட்டுக்கு வேகட்டும். கீரை பாதி அளவு வெந்திருக்கு, பாதி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் சீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ தான் சேர்க்கணும், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா கசப்பு, லேசாக கசப்பு வந்துடும். அதனால் பாதி அளவு கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு, தண்ணியும் ஊற்றலை, அதில் இருக்கிற தண்ணி தான். இப்போது நல்லா வேகட்டும் கீரை. மறுபடியும் மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, கீரையும் நல்லா வெந்துருச்சு, பாசிப்பருப்பு எல்லாமே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. நான் வந்து தேங்காய் பூ கீரைக்கு வந்து நான் எப்போவுமே தேங்காய் பூலாம் பொரியலுக்கோ அதுக்கோ சேர்க்க மாட்டேன், பிடிக்காது. அதனால் நான் இப்படியே இப்போ இறக்கி வச்சிட்றேன். நல்லா வெந்துருச்சு கீரை. நம்ம முதல்ல போட்ட உப்பு தான், 2வது நான் போடலை, கரெக்டாக இருக்குது. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு, நான் இறக்கிடுறேன். நம்ம கீரையும் பொரிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த காரக்குழம்புக்கு ஒரு துவையல் அரைச்சா சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் தேங்காய் துவையல், அதுக்கு வந்து நான் ஒரு அரை மூடி சின்ன தேங்காய், அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இது பொட்டுக்கலையெல்லாம் சேர்க்குறது இல்லை, வெறும் தேங்காய். இதில் ஒரு 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸு புளி இதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த இது வந்து சட்னி தான் சொல்லுவாங்க, நாங்கள் துவையல் சொல்கிறேன். இது இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் இப்போ நம்ம தேங்காய் துவையலும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த அளவு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாதான் இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை பவுலுக்கு எடுத்து வச்சிடலாம். பவுலில் காரக்குழம்புக்கும் இந்த துவையலுக்கும் செம்ம காம்பினேஷன் நல்லாயிருக்கும். பூண்டு குழம்பு, கருணக்கிழங்கு குழம்பு, இந்த மாதிரி வத்த குழம்பு, காரக்குழம்பெல்லாம் எது வச்சாலுமே நம்ம கீரை என்ன தான் மசிச்சாலும் கூட்டு வச்சாலும் எது வச்சாலும் இந்த மாதிரி ஒரு துவையல் அரைச்சிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பையன் திருப்பி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாக்கா சத்தம் போடுவான். சரி, நம்ம பாவக்காய் குழம்பு, கீரை பொரியல், ஒரு தேங்காய் துவையல், 3மே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல காம்பினேஷன். இதே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு எப்போ கொடுக்குற சப்போர்ட்டு எங்களுக்கு எப்போவும் கொடுக்கணும். நீங்கள் பாய்.